தாவேக்க மாநாட்டுக்கு வரும்போது விபத்துகளில் உயிரிழந்த 6 நிர்வாகிகள் மற்றும் மாரடைப்பால் இறந்தவரின் குடும்பங்களுக்கு விஜய் உதவி. சென்னை பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து நிதி உதவி வழங்கிய போது கண் கலங்கினார். இந்தியாவில் முப்படைகளிலும் சாதித்து வரும் பெண்கள். ஊட்டி வெலிங்டன் முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. உதகை ராணுவ கல்லூரி வளாகத்தில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. போரில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பு. 2010 இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய விவகாரம். சீமான் மீதான வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாமல்லபுரம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கினார் அமைச்சர் தாமோ அன்பரசன். விபத்துக்கு மதுபோதை காரணம் அல்ல என விளக்கம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். ஆளுநர் சந்தோஷ் கங்வார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். हेमंत सोरेन सत्य निष्ठा से प्रतिज्ञान करता हूं कि सत्य निष्ठा से प्रतिज्ञान करता हूं कि संविधान के प्रति मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता एवं अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं झारखंड राज्य के ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழாவில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்பு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பில் பங்கேற்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் பிரியங்கா காந்தி. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். सत्य निष्ठा से प्रतिज्ञान करती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी। मैं भारत की प्रभुता और अखंड